அதுலேயும் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வயிற்றில் கர்ப்பப்பையில் கட்டி லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அதனால் வந்து சில நேரங்கள் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறப்போ வரலாம். மசில் ஸ்பேசம், பெல்விக் மசில் ஸ்பேசம், வயிற்றுக்குள்ளே இருக்கிற பெல்விஸ்குள்ளே இருக்கிற மசில் ஸ்பேசம் ஆகிற இவையெல்லாம் இது முக்கியமானது அடிபடுறது தான். மற்ற காரணங்கள்லாம் ரொம்ப 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 அபூர்வமான காரணங்கள். ஸோ இதில் எப்படி ப்ரெசென்ட் ஆவாங்க, இது எப்படி நம்ம டாக்டர் பார்க்க வராங்கன்னா மெயினாக வலி. என்ன மாதிரி வலி இருக்கும்னா, உட்கார்றப்பவும் ரொம்ப நேரம் அவங்களால உட்காந்துருக்கவே முடியாது. ஒரு பைக் ட்ராவல் பண்ணுறவங்க ட்ராவலே பண்ண முடியாது. உட்காந்துட்டு போனால் தூக்கி லைட்டாக அப்படி ஷேக் ஆனாலே அந்த இடத்துல பெயின் ஆகும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி குனிஞ்சுக்கோ இருப்பாங்க, சைடில் உட்காந்துருப்பாங்க, இப்படி சைடில் உட்காந்துருப்பாங்க, ஃப்ரண்ட்டில் குனிஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க, பின்னாடி சாஞ்ச மாதிரி நார்மலாக கம்ஃபர்டபுளாக உட்காரவே முடியாது. ஏன்னா இப்படி குனிஞ்சு உட்காந்துருந்தா அந்த டிப்பு வந்து கீழே டச் பண்ணாது, அப்போ வலிக்காது. இந்த இடத்துல ப்ராப்ளம் இருந்தாலும் ஃப்ராக்சர் ஆனாலோ இல்லை ஜவ்வு கிழிஞ்சிருந்தாலோ பெயின் இருக்காது. சாஞ்சு உட்கார்றப்ப இந்த முனை போய் கீழே போய் அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் உட்கார்ற சர்ஃபேஸில் போய் முட்டும், அப்போ பெண்டு பண்ணி விடும், அப்போ பெயின் வரும். அதே மாதிரி அந்த உட்காந்துட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சாங்கன்னா அந்த நேரத்தில் அந்த மடங்கின பகுதி டக்குன்னு மேலே வரும், அப்போ பெயின் இருக்கும். ஸோ இப்படி தான் அவங்க ப்ரெசென்ட் ஆவாங்க. இதில் முக்கியமாக சில நேரங்களில் அவங்க வந்து மோஷன் போகிறப்ப சில நேரம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போனாங்கன்னா அப்போ அந்த இடத்துல பெயின் வரும். இதில் அந்த சிட்டிங் பொசிஷன் தான் இவங்களோட மெயினான பிரச்சனை. நிற்கிறதோ நடக்கிறதோ குனிகிறதோ அவங்களுக்கு தொந்தரவே இருக்காது.